வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பார்த்தீங்கன்னா நமக்கான வேலை வாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, தாராளமாக அனைத்து பிரைஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வேகன்சி பொறுத்த மாதிரி கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கார்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது, எந்த மாதிரி ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது போன நடத்தி அதை பற்றி வரிசையாக பார்ப்போம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும்னு கேட்டீங்க. கண்டிப்பாக ஒரு ஜென்யூன் ஆப் தான், ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த நியூஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, எஜுகேஷன், அப்புறம் வந்து கிரிக்கெட், வேர்ல்டு பலவிதமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தரமாக ரீட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக தமிழ்லையும் ரீட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் ரீட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து தரமாக செக் பண்ணி பார்த்தோம். லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25 rupees வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜுமே செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் பண்ணும்போது கீழே ஏர்ன் பண்ணி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து செக் இன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் டெய்லி இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியுமா சரி, இந்த செக் இன் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா 20 காயின்ஸ் 30 காயின்ஸ் மாதிரி கிரெடிட் பண்ணிட்டே இருவாங்க. அந்த காயின்ஸ் தான் நீங்கள் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா பலவிதமான டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு செகண்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலோட இன்வைட் கொண்டு வந்து சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு பார்த்தா மீண்டும் இன்னொரு 25 rupees வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே லிங்க்கை யூஸ் பண்ணி ரெஃபர் கோட் யூஸ் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்தா 50 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபில் பண்ண முடியுமா சரி, ரீட் பண்ண முடியுமா சரி, இந்த கண்டென்ட்லாம் ஷேர் பண்ண முடியுமா சரி, தாராளமாக நீங்கள் காயின்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலூர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீலாக ப்ரெஸ்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தாம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இப்போ ஒரு பற்றி வரிசையாக பார்ப்போம். நம்ம இந்த நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வந்து பார்த்தீங்கன்னா சமையலர் மற்றும் துப்புரவு பணியாளர் வேலைக்கான விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்துக்கான டோட்டல் நம்பர் வேகன்சியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 112 மேற்பட்ட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சமையலர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 15,700 வந்து 50,000 கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துப்புரவு பணியாக வந்து அப்ளை பண்ணி இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கொடுத்தாங்க. பஸ் 3000 பார்த்தா தொகுப்பூதியம் வந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு ப்ளஸ் அடிஷனல் பேசிக் பே எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது சமையலர் பணி வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் போஸ்ட் உங்களுக்கு. கீழே துப்புரவு பணியாக பார்த்தா டெம்பரரி போஸ்ட் தான் உங்களுக்கு. மேபி அது ஃபியூச்சர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு தமிழில் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கிறது தரமாக நீ அப்ளை பண்ணலாம். வேறு எதுவும் பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீ 10th ஃபெயில் ஆகிய மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீ 10th பாஸ் ஆயிருந்தாலோ இல்லை +1 +2 படிச்சாலும் கண்டிப்பாக நீ அப்ளை பண்ண முடியாது. நீ 10th ஃபெயிலுக்கு கீழே அதாவது 8th 9th எது படிச்சாலும் சரி தாராளமாக நீ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லாட்டி கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கண்டிப்பாக யாராவது ஒருத்தராச்சும் இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணி அவங்க அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2019 மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12 days கம்ப்ளீட் ஆகும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 35 விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 35+ ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் தருவாங்க. அதாவது 40 விண்ணப்பிக்கலாம். இதே பிசி, எம்பிசி, டிஎன்சி மற்றும் பிசிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 37 விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ரிலாக்ஸ் எல்லாமே தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாம் மட்டும் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதர் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பட் நீ எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்ஸ் முன்னுரிமை தருவாங்க. இது அப்போ பிசி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீ அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சமையலர் பதவிக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைவம் மற்றும் அசைவ உணவு வந்து பார்த்தீங்கன்னா நன்கு சமைக்க தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் தான் எதுவுமே சொல்லியிருந்தோம் நம்ம. அதனால வேலூர் மாவட்டத்தை மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். என்ன ப்ரோ நாங்கள் அப்ளை பண்ண கேட்டால் கண்டிப்பாக அதர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண முடியாது. பட் உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலியோட அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதே லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தா ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டே இருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் வந்த உடனே கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணி தாராளமாக செக் பண்ணி பார்த்தோம். சப்போஸ் வீடியோ செப்பரேட்டாக மேக் பண்ண முடியாது கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்லையோ இல்லை ஃபேஸ்புக் குரூப்ல அப்டேட் பண்ணி தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தவரைக்கும் பார்த்தா வேலூர் மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ண முடியும். வேலூர் மாவட்டத்தில் இருக்க ஆதிதிராவிடர் மட்டும் பழங்குடி நலத்துறை அங்கே தாராளமாக டேரக்டாக போய் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். அங்கேயே சப்மிட் பண்ணிக்கலாம். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க எல்லாமே கேட்டுட்டு தாராளமாக அங்கே சைன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 18/10/2019 நல்லாவே டைம் இருக்கு. யார் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பற்றி வேற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உபயோகமாக வந்து வீடியோ உபயோகம் வந்த மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கண்டிஷனா மொபைல் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மற்றும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பண்ணி கருத்தும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.